அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி டியூட்டி கிளம்பியாச்சு. என்னடா குழந்தைங்கள கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம்ல. நம்ம டியூட்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் பாப்பாங்கள ஸ்கூலில் போய் ட்ராப் பண்ணணுங்க. ட்ராப் பண்ண ரெகுலர் டியூட்டி அதுதான். நம்ம கொஞ்சம் வெளியே போகிறனாலும் வீட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்புறம் பாப்பாவெல்லாம் விட்டு ஸ்டாண்டில் கொஞ்ச நேரம் இருந்துட்டுங்க. அப்புறம் பஸ் ஏறிட்டேன். பஸ் ஏறி போயிட்டுருக்குங்க. என்னடா பஸ் ஏறி போயிட்டுருக்கேன்னா எங்கே போகிறேன்னா கேரளாங்க. வண்டி அங்கே நிற்கி அங்கேருந்து பார்ட்டியை பிக்கப் பண்ணி பொள்ளாச்சி கூட்டிகிட்டு வரணும். கோபாலபுரம் வந்தாச்சுங்க. கோபாலபுரம் செக் போஸ்ட் உள்ள வந்து நல்லா கிளைமேட்டு மழைங்க. இங்கே எப்பயும் ஜூன் வந்தாவே ஸ்டார்ட் ஆகிடும். கேரளாக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனாலே அதிகமாக தென்படுறது இந்த கடை மட்டும்தான். எனக்கு பார்டரில் வரிசையாக லாட்ரி கடையாக தான் இருக்குங்க. இந்த ஸ்டேட்டில் மட்டும்தான் டெய்லியும் ஒரு லட்சாதிபதி ஆகிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. பரவாயில்ல, அதனால நிறையா அடிமையாகிடக்கூடாதுல்ல, அதனால் தப்பு இல்லைங்க. இந்த ஊரில் டெய்லியும் ஒரு லட்சாதிபதி ஆகிட்டே இருக்குங்க. டெய்லி 50 லட்ச ரூபா ப்ரைஸ் இருக்குங்க. அப்புறம் 3 மாதத்துக்கு இருக்க கோடிக்கணக்கில் போடுறாங்க. அப்புறம் பாலக்காடு பஸ் ஸ்டாண்டுங்க. இது கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு. இங்கே வந்து இறங்கியாச்சு. அடுத்தது குருவாயூர் பஸ் ஏறணும். நான் குருவாயூர் பஸ் ஏறி வர சொன்னாங்க. அப்புறம் பஸ் ஏறியாச்சு. கொடை கொண்டு வர சொன்னாருங்க மழை பெய்யுதுன்னு. ஆனால் மழை ஒன்றும் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஏறினா பட்டையை கிளப்பிட்டு ஓடினாருங்க. சரியான ஃபாஸ்ட்டுங்க. கரெக்டாக 30 கிலோமீட்டர் 30 நிமிஷத்தில் வந்து இறக்கி விட்டாருங்க. வந்து இறங்கி அப்புறம் அங்கேருந்து 500 மீட்டருங்க. சரி நடந்தே அப்புறம் ஒரு ஆட்டோ பார்ட்டி வந்து கஸ்டமர் வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு வாங்கிட்டுருங்க, ஒரு 30 ரூபா தான் ஆகுனாரு. நாம் உட்காந்துட்டே வந்தோமாச்சுங்களா, மழையும் இல்லை, அதனால் அப்படியே வந்துட்டேங்க. இதுதான் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுங்க. ஹாஸ்பிட்டல்னால் அந்த சித்தா மாதிரின்னு நினைக்கிறேன். சித்தாவா ஆயுர்வேதியோ ஏதோ சொன்னாருங்க. வந்தாச்சுங்க. வந்தவுடனே அப்புறம் ஃபோன் போட்டேன், நீங்கள் மேலே வாங்க, ரூமுக்கு வந்துடுங்க அப்படின்னாங்க. போனவுடனே சாப்பாடு போட்டு கொடுத்துட்டாங்க. கேரளாவில் கொட்டை சாப்பாடு சாப்பிட்டு ஒரு வண்டி சாய் வாங்கிட்டு வண்டிக்கிட்ட வந்துட்டேங்க. வண்டி அதான் ரைடர் பெட்ரோல் வண்டிங்க. வண்டி வந்து கிட்டத்தட்ட 15 நாளாக இங்கே நிற்கிது. இந்த 15 நாளாக நின்னங்காட்டி ரொம்ப மரத்துக்கடையில் நின்னங்காட்டி அந்த குச்சி நல்லா விழுந்து கிடந்ததுங்க. சரி க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகுதா, பேட்டரி டு பெட்ரோல் வண்டி இது, ஆட்டோமேட்டிக்குங்க. அதனால் நீட்டாக வண்டியை கழுவி எனக்கு என்னால் முடிஞ்ச மாதிரி நீட்டாக கழுவி ரெடி பண்ணிட்டுங்க. அப்புறம் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் மறுபடியும் அவர் கூப்பிட்டாருங்க மேலே. சரி போய் என்னென்னு பார்த்துடலான்னு போனால் அப்புறம் அதுக்குள்ளே பக்கத்தில் ஒரு கோயிலுங்க. உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள், அது ஒரு யானை சிலை தத்ரூபமாக பண்ணி வச்சுருந்தாங்க. அருமையாக இருந்ததுங்க. அப்புறம் அதையும் பார்த்துட்டுங்க. அந்த ஹாஸ்பிட்டலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரங்க. அங்கே செய்கிற உணவு இல்லாமல் அங்கே விளையிற காயில் தான் செய்கிறாங்களாமாங்க. அது வேற்றுங்க. நல்லா அருமையாக இருந்ததுங்க. டிஃபன் நல்லா, சாப்பாடு நல்லா இருந்தது. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வண்டியில் உட்காந்துருந்தேங்க. இந்த வண்டி ஆட்டோமேட்டிக் வண்டிங்க. நம்ம ரெகுலராக இந்த வண்டியில் வீடியோலாம் போட்டிருக்கோம். அப்புறம் கஸ்டமர் மாதிரி டீ சாப்பிட கூப்பிட்டாங்கன்னு மேலே போனேன். மழை அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சுங்க. காற்று பாருங்கள் அப்படியே அடிக்குது. சரியான மழைங்க. ஒரு 1/2 hour தட்டி எடுத்துருச்சு. அப்புறம் 3 மணிக்கு கிளம்பி 4:30 மணி ஆயிடுச்சுங்க. அப்புறம் கிளம்பி நேராக பாலக்காடு வந்துட்டேங்க. காலப்பாடு வந்து அப்புறம் பொள்ளாச்சி போகிற வழியில் அவங்க ரிலேட்டிவ் வீட்டு இருக்குது, அங்கே வெயிட் பண்ணேங்க. அங்கே வெயிட் பண்ணி ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி பொள்ளாச்சி வந்துட்டேங்க. மறுபடியும் நாளைக்கு சந்திக்கலாங்க.